ஹாய், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் ஆஃப் pediatrics, geriatrics and clinical microbiology for BSc Physician Assistant செகண்ட் இயருக்கு தான் பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா செகண்ட் இயருக்கு சர்ஜரி, obstetrics and gynecology கொஷின் பேங்க் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இதுக்காக நான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டாக்டர் MGR Medical யூனிவர்சிட்டி கொஷின் பேங்க் தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃப்ரம் த இயர் ஆஃப் ஆகஸ்ட் 2012 to ஏப்ரல் 2024 அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு 15 மார்க்ஸ் நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். என்னோடய கொஷின் பேங்க்கில் எல்லாமே நான் எப்படி மென்ஷன் பண்ணியிருப்பேன்னா 15 மார்க்ஸ் விச் இன்க்ளூட்ஸ் 5 மார்க்ஸோடு சேர்த்து தான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். எத்தனை வாட்டி 15 மார்க்கில் வந்திருக்கேன் அண்ட் 5 மார்க்ஸில் எத்தனை வாட்டி வந்திருக்குன்றது பொறுத்து தான். ஃபஸ்ட்டு breast feeding, advantages of breast feeding, what are the anti-infective properties of breast milk. இந்த கொஷின் 15 மார்க்கில் ஒரு வாட்டி வந்திருக்கு. 5 மார்க்கில் பார்த்தீங்கன்னா advantage of breast milk 3 times கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸில் breast feeding ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. இன்னொரு வாட்டி பார்த்தீங்கன்னா breast feeding recommendation and advantages. கொலஸ்ட்ரம் வந்து ஃபஸ்ட்டு மில்க் அதை தான் கொலஸ்ட்ரம் சொல்லுவோம். ஸோ அதை பற்றி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா burns related, what are the complication of severe burns in children. 5 years boy baby is brought with 40% burns, how will you calculate fluid replacement for this சைல்டு அப்படின்ற கொஷின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸில் கிளாஸிஃபை பர்ன்ஸ் அண்ட் இட்ஸ் எமர்ஜென்சி கேர் 3 டைம்ஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு ஷாக், டிஃபைன் ஷாக், இட்ஸ் கிளாஸிஃபிகேஷன், காசஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் 15 மார்க்கில் ஒரு வாட்டி வந்திருக்கு. 5 மார்க்கில் ஷாக் ரிலேட்டட் ஒரு வாட்டி வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஃபைன் அக்யூட் ஃப்ளாசிட் பேரலைசிஸ். வாட் இஸ் த டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ் ஆஃப் அக்யூட் ஃப்ளாசிட் பேரலைசிஸ் இன் சில்ட்ரன். ரைட் டவுன் த காம்போனன்ட்ஸ் ஆஃப் அக்யூட் ஃப்ளாசிட் பேரலைசிஸ் இன் சர்வைலன்ஸ் இது கேட்டிருக்காங்க. 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா அக்யூட் ஃப்ளாசிட் பேரலைசிஸ் இன் சர்வைலன்ஸ் ஒரு வாட்டி வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு ப்ரோட்டீன் எனர்ஜி மால் நியூட்ரிஷனோட டெஃபினேஷன் அண்ட் ரைட் டவுன் த வெல்கம் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் மால் நியூட்ரிஷன். ஹவு வில் யூ மேனேஜ் குவாஷியக்கர் இன் சில்ட்ரன் 2 டைம்ஸ் வந்திருக்கு. ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்திருக்கு. இன்னொரு வாட்டி பார்த்தீங்கன்னா டிஃபைன் PEM, ரைட் டவுன் த வெல்கம் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் மால் நியூட்ரிஷன், ஆட் அ நோட் ஆன் இட்ஸ் மேனேஜ்மெண்ட் கேட்டிருக்காங்க 15 மார்க்கில். நெக்ஸ்ட்டு 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ஆஃப் PEM, மேனேஜ்மெண்ட் ஆஃப் நியூட்ரிஷனல் டிஸார்டர்ஸ் இன் சில்ட்ரன், PEM அண்ட் குவாஷியக்கர் 2 டைம்ஸ் வந்திருக்கு. குவாஷியக்கர் மட்டும் ஒரு வாட்டி வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிமோனியா ரிலேட்டட், எனுமரேட் த காஸ் டு ஆர்கானிசம் ஆஃப் நிமோனியா இன் சில்ட்ரன், கிளாஸிஃபை நிமோனியா அக்கார்டிங் டு த சிவியாரிட்டி ஆஃப் on ARI, acute respiratory infection control program, give a short note on complication and treatment of staphylococcus pneumonia கேட்டிருக்காங்க. 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா ARI control program கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு describe life cycle of malarial parasite, write about the clinical features, diagnosis, treatment and complication of falciparum malaria 2 டைம்ஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸில் லைஃப் சைக்கிள் ஆஃப் மலேரியா 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு what is diarrhea, discuss the etiopathogenesis, complications, investigation and management of acute watery diarrhea with severe dehydration in children 2 டைம்ஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா causes of diarrhea in children ஒரு வாட்டி, home management of diarrhea 3 டைம்ஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு growth chart, describe growth chart and its uses and discuss about the causes of growth failure in children overall 4 டைம்ஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு road to health கார்ட் அண்ட் growth curves ஒரு வாட்டி, growth chart ஒரு வாட்டி 5 மார்க்ஸில் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு எபிலெப்சி ரிலேட்டட் 15 மார்க்கில் பார்த்தீங்கன்னா கிளாஸிஃபை எபிலெப்சி, ஸ்டேட்டஸ் எபிலெப்டிகஸ், டெஃபினிஷன், காசஸ், இன்வெஸ்டிகேஷன், ட்ரீட்மெண்ட் அண்ட் சில்ட்ரன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஃபைன் எபிலெப்சி, எக்ஸ்பிளைன் த கிளாஸிஃபிகேஷன் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் எபிலெப்சி, டிஸ்கஸ் இன் டீட்டெயில் அபவுட் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் எபிலெப்சி 2 டைம்ஸ் வந்திருக்கு. 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் எபிலெப்டிகஸ், காசஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், கிளாஸிஃபை எபிலெப்சி அண்ட் இட்ஸ் மேனேஜ்மெண்ட் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஃபைன் ஆஸ்மா, எக்ஸ்பிளைன் த கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஆஸ்மா, சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் அண்ட் டிஸ்கஸ் இன் டீட்டெயில் அபவுட் த ஆஸ்மேட்டிக் ட்ரீட்மெண்ட் 3 டைம்ஸ் வந்திருக்கு 15 மார்க்கில் மட்டுமே. 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஸ்டேட்டஸ் ஆஸ்மாட்டிகஸ் இன் சில்ட்ரன் 2 டைம்ஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு வாட் இஸ் டீஹைட்ரேஷன், எக்ஸ்பிளைன் ஆன் ஹவு டு கிளாஸிஃபை டீஹைட்ரேஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் அபவுட் பீடியாட்ரிக் எமர்ஜென்சிஸ் வித் எக்ஸாம்பிள் 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் வந்திருக்கு பீடியாட்ரிக் எமர்ஜென்சிஸ். நெக்ஸ்ட்டு ஒபிசிட்டி டெஃபினேஷன், டிஸ்கஸ் இன் காசஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் 2 டைம்ஸ் வந்திருக்கு 15 மார்க்கில். டிஸ்கஸ் ஆன் காஸ், கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் சைல்ட்ஹுட் ஒபிசிட்டி ஒரு வாட்டி வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு டிஸ்கஸ் வேக்சினேஷன் ப்ரோக்ராம் இன் சில்ட்ரன் டில் த ஏஜ் ஆஃப் 5 years ஒரு வாட்டி.
Define immunization, explain about immunization schedule and cold chain ஒரு வாட்டி. 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா வேக்சின் ப்ரிசர்வேஷன் அண்ட் கோல்ட் செயின் 2 டைம்ஸ் வந்திருக்கு. நேஷ்னல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் 2 டைம்ஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேக்சினேஷன் ரிலேட்டட் தான் 5 மார்க்ஸ் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன். பெசிலே கால்மெட் கியூரியன், அதாவது பிசிஜி வேக்சின், அது ஒரு வாட்டி தனியாக கேட்டிருக்காங்க இந்த மாதிரி ஃபுல் ஃபார்மில், இன்னொரு வாட்டி பிசிஜி வேக்சினேஷன் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பல்ஸ் போலியோ இம்யூனைசேஷன் ஒரு வாட்டி, பல்ஸ் போலியோ ப்ரோக்ராம் 2 டைம்ஸ், ஓரல் போலியோ வேக்சின் 2 டைம்ஸ், லைவ் அட்யூனேட்டட் வேக்சின்ஸ் 3 டைம்ஸ், நியூவர் வேக்சின் ஒரு வாட்டி, வேக்சின் ப்ரிவென்டபிள் டிசீசஸ் ஒரு வாட்டி, ரேபிஸ் வேக்சிஸ் ஒரு வாட்டி. நெக்ஸ்ட்டு 15 மார்க் பார்த்தீங்கன்னா ஈட்டியோபேத்தோஜெனசிஸ், கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் சைல்ட்ஹுட் டியூபர்குலோசிஸ் ஒரு வாட்டி வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஃபைன் அண்ட் கிளாசிஃபை கன்ஜஸ்டிவ் ஹார்ட் டிசீஸ், எக்ஸ்பிளைன் எனி ஒன் டைப் அப்படின்னு ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் அபவுட் கன்ஜெனிட்டல் ஹார்ட் ஃபெயிலியர் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் கன்ஜஸ்டிவ் கார்டியாக் ஃபெயிலியர் கேட்டிருக்காங்க. 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா சிசிஎஃப் கன்ஜஸ்டிவ் கார்டியாக் ஃபெயிலியர் ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹெப்பாடைட்டிஸ் பி வைரஸ் ரிலேட்டட் தான். மார்ஃபாலஜி, பேத்தோஜெனசிஸ், டயக்னோசிஸ் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் ஹெப்பாடைட்டிஸ் பி வைரஸ் 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா ஹெப்பாடைட்டிஸ் பி வைரஸ் ஒரு வாட்டி வந்திருக்கு. இன்னொரு வாட்டி பார்த்தீங்கன்னா பேத்தோஜெனசிஸ் அண்ட் டயக்னோசிஸ் ஆஃப் ஹெப்பாடைட்டிஸ் பி வைரஸ் கேட்டிருக்காங்க. Next, write about the milestones of infancy. Add a note on assessment of nutritional status of child கேட்டிருக்காங்க. 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட் ஆஃப் நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ் ஆஃப் சைல்டு ஒரு வாட்டி வந்திருக்கு. மைல்ஸ்டோன் டெவலப்மெண்ட் இன் இன்ஃபான்சி அண்ட் சைல்டுஹுட் 7 டைம்ஸ் வந்திருக்கு டோட்டலாக. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நார்மல் டெவலப்மெண்ட் மைல்ஸ்டோன் இன் 1 year ஆஃப் ஏஜ் ஒரு வாட்டி வந்திருக்கு. நெக்ஸ்ட் என்ட்ரிக் ஃபீவர், ஈட்டியோபேத்தோஜெனசிஸ், கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ், காம்ப்ளிகேஷன்ஸ், இன்வெஸ்டிகேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஒரு வாட்டி வந்திருக்கு. 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா காம்ப்ளிகேஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் என்ட்ரிக் ஃபீவர் 2 டைம்ஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட் டிஃபைன் டெவலப்மெண்ட், எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் த ரூல்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் அண்ட் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் டெவலப்மெண்ட் ஒரு வாட்டி வந்திருக்கு. நேம் சம் நேஷனல் கண்ட்ரோல் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் டிஸ்கஸ் அபவுட் எனி ஒன் ஆஃப் தெம் ஒரு வாட்டி வந்திருக்கு. டிஸ்கஸ் 5 geriatric ailments அண்ட் தேர் மேனேஜ்மெண்ட் ஒரு வாட்டி. டிஸ்கிரைப் geriatric ailments அண்ட் தேர் மேனேஜ்மெண்ட் ஒரு வாட்டி வந்திருக்கு. நெக்ஸ்ட் 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா ரோல் ஆஃப் வேரியஸ் ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ் இன் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஜீரியாட்ரிக் கேர் ஒரு வாட்டி. மேனேஜ்மெண்ட் ஆஃப் மேஜர் ஜீரியாட்ரிக் எயில்மெண்ட்ஸ் ஒரு வாட்டி. மஸ்குலோஸ்கெல்டல் எயில்மெண்ட்ஸ் இன் ஓல்ட் ஏஜ் 2 டைம்ஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் ஹார்மோனல் சேஞ்சஸ் இன் ஹியூமன் பாடி தட் அக்கர்ஸ் இன் ஓல்ட் ஏஜ் ஒரு வாட்டி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜீரியாட்ரிக் ரிலேட்டடாக 23க்கு மேலே. டிஸ்கஸ் ஹார்மோனல் சேஞ்சஸ் இன் ஹியூமன் பாடி தட் அக்கர்ஸ் இன் ஓல்ட் ஏஜ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் டெமென்ஷியா, எக்கனாமிக் அண்ட் சைக்கோசோஷியல் நீட்ஸ் ஆஃப் ஜீரியாட்ரிக் பீப்புள் அண்ட் இட்ஸ் மேனேஜ்மெண்ட் 2 டைம்ஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட் டிஸ்கஸ் இன் டீட்டெயில் அபவுட் ஃபிசியாலஜிக்கல் சேஞ்சஸ் இன் ஜீரியாட்ரிக் பீப்புள் 2 டைம்ஸ் வந்திருக்கு. 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கல் நீட்ஸ் இன் எல்டர்லி பீப்புள் 2 டைம்ஸ், சைக்காலஜிக்கல் டிஸார்டர் இன் ஓல்ட் ஏஜ் ஒரு வாட்டி. degenerative joint disease and effects of immobility of geriatric people ஒரு வாட்டி வந்திருக்கு. 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா degenerative joint disease 2 டைம்ஸ் வந்திருக்கு and effects of immobility ஒரு வாட்டி வந்திருக்கு. நெக்ஸ்ட் define causes and management of hypertension in elderly ஒரு வாட்டி வந்திருக்கு. describe the morphology, pathogenesis, laboratory diagnosis, prevention and treatment of mycobacterium tuberculosis ஒரு வாட்டி. 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா pediatric AIDS 2 டைம்ஸ். describe any one opportunistic fungi associated with HIV ஒரு வாட்டி வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எய்ட்ஸ் அக்வைர்ட் இம்யூனோடெஃபிஷியன்சி சிண்ட்ரோம் ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க 5 மார்க்ஸில். ஆப்பர்ச்சுனிட்டிஸ்டிக் இன்ஃபெக்ஷன்ஸ் இன் எய்ட்ஸ் ஒரு வாட்டி வந்திருக்கு. ப்ரிவென்ஷன் ஆஃப் பெரிநேட்டல் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் HIV ஒரு வாட்டி வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு டிஸ்கஸ் அபவுட் மார்ஃபாலஜி, பேத்தோஜெனசிஸ், டயக்னோசிஸ் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் HIV 15 மார்க்கில் ஒரு வாட்டி வந்திருக்கு. Next, describe the morphology, pathogenesis, lab diagnosis, prevention and treatment of syphilis ஒரு வாட்டி. diagnosis methods in syphilis 5 மார்க்ஸில் ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மைக்ரோபயாலஜி ரிலேட்டட் தான். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஸ்டெரிலைசேஷன் அண்ட் டிஸ்இன்ஃபெக்ஷன் மட்டும் தான். ஸோ இதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ரைட் டவுன் த ஸ்டெரிலைசேஷன் அண்ட் டிஸ்இன்ஃபெக்ஷன் மெத்தட் இன் டீட்டெயில் 8 டைம்ஸ் வந்திருக்கு இந்த கொஷின் 15 மார்க்கில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் ஸ்டெரிலைசேஷன் மெத்தட்ஸ் இன் டீட்டெயில் விச் ஆர் யூஸ்ட் இன் ஹாஸ்பிட்டல் 2 டைம்ஸ் வந்திருக்கு 15 மார்க்கில். வேரியஸ் ஸ்டெரிலைசேஷன் மெத்தட்ஸ் இன்வால்வ் இன் மைக்ரோபியல் கண்ட்ரோல் ஒரு வாட்டி வந்திருக்கு 15 மார்க்கில். இன்னொரு வாட்டி பார்த்தீங்கன்னா மாய்ஸ்ட் ஹீட் ஸ்டெரிலைசேஷன் மெத்தட் வந்திருக்கு 5 மார்க்ஸில். பார்த்தீங்கன்னா ஹீட் ஸ்டெரிலைசேஷன் மெத்தட் ஒரு வாட்டி, ட்ரை ஹீட் ஸ்டெரிலைசேஷன் மெத்தட் ஒரு வாட்டி, கேஷியஸ் ஸ்டெரிலைசேஷன் ஒரு வாட்டி வந்திருக்கு.
ஸோ இதோட எல்லா 15 மார்க்ஸுமே முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு 5 மார்க்ஸு. இதில் எல்லாமே நான் ஓவரால் கொஞ்சம் மிக்ஸ்டாக தான் எழுதியிருப்பேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டயட் ஃபார் ஏஜ்ட் பர்சன் 2 டைம்ஸ் வந்திருக்கு. அல்ஜிமர் டிசீஸ் 2 டைம்ஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு கெரட்டோமலேஷியா ஒரு வாட்டி. ஆன்டினேட்டல் ஸ்க்ரீனிங் ஆஃப் டவுன் சிண்ட்ரோம் ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் டவுன் சிண்ட்ரோம் ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. ப்ரெஷர் அல்சர் 3 டைம்ஸ் வந்திருக்கு அண்ட் இட்ஸ் ப்ரிவென்ஷன் 2 டைம்ஸ் வந்திருக்கு. ப்ரிவென்ஷன் ஆஃப் பெட் சோர் இன் ஜீரியாட்ரிக் பேஷண்ட் சேம் தான். பட் எப்படிலாம் கொஷின் கேட்டிருக்காங்கன்ற ஒரு ஐடியாக்காக தான் நான் இப்படி மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த கொஷின் 2 டைம்ஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு ப்ரிவென்ஷன் ஆஃப் கான்ட்ராக்சர் அண்ட் பெட் சோர் 2 டைம்ஸ் வந்திருக்கு. நார்மல் ரெக்குவயர்மெண்ட் ஆஃப் மேஜர் நியூட்ரியன்ஸ் ஒரு வாட்டி. விட்டமின் ஏ ப்ரொஃபைலாக்சிஸ் ஒரு வாட்டி. விட்டமின் ஏ டெஃபிஷியன்சி 2 டைம்ஸ். அதில் பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி விட்டமின் ஏ டெஃபிஷியன்சி WHO கிளாஸிஃபிகேஷன்னே கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வீனிங் ஃபுட்ஸ் 2 டைம்ஸ். டிஸ்கிரைப் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் கிளாஸ் 3 டாக் பைட் ஒரு வாட்டி. நியூட்ரிஷனல் ரிக்கெட்ஸ் ஒரு வாட்டி. எக்ஸ்ரே ஃபைண்டிங்ஸ் அண்ட் கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ரிக்கெட்ஸ் ஒரு வாட்டி. ஹேண்ட் வாஷிங் டெக்னிக் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் 3 டைம்ஸ். பிரின்சிபல்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் ஹேண்ட் வாஷிங் ஒரு வாட்டி. ஆஸ்டியோபோரோசிஸ் 4 டைம்ஸ். காம்ப்ளிகேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஆஸ்டியோபோரோசிஸ் 2 டைம்ஸ். காமன் காஸ் ஆஃப் சைல்ட்ஹுட் ஹைப்பர்டென்ஷன் ஒரு வாட்டி. BFHIனா பேபி ஃப்ரெண்ட்லி ஹாஸ்பிட்டல் இனிஷியேட்டிவ்ஸ் அதுதான் ஒரு வாட்டி வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு மெனிஞ்சைட்டிஸ் ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. டயாலிசிஸ் ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. விட்டமின் D 2 டைம்ஸ் வந்திருக்கு. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஒரு வாட்டி வந்திருக்கு. நேம் 5 ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னு ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸ்பிளைன் ஃபேஸஸ் ஆஃப் மைக்ரோபியல் க்ரோத் வித் டயக்ராம் 3 டைம்ஸ் வந்திருக்கு. பேத்தோஜெனிசிஸ் டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் எனி 1 கிராம் பாசிட்டிவ் ஒரு வாட்டி வந்திருக்கு. கிளினிக்கல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எனி 1 கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. நியூட்ரிஷனல் ரெக்குவயர்மெண்ட் ஃபார் லாக்டேட்டிங் மதர் ஒரு வாட்டி. மெண்டல்ஸ் லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் 2 டைம்ஸ். அக்ளூட்டினேஷன் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன் ஒரு வாட்டி. கல்டிவேஷன் ஆஃப் ஆசிட் ஃபாஸ்ட் பெசிலை ஒரு வாட்டி. ஐடென்டிஃபிகேஷன் கிளினிக்கல் சிம்டம்ஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஆசிட் ஃபாஸ்ட் பெசிலை ஒரு வாட்டி. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் வைரஸஸ் பேஸ்ட் ஆன் ஹோஸ்ட் ஒரு வாட்டி. anthropometric indices 2 times. Helminthes and their clinical importance ஒரு வாட்டி. Complication prevention and management of whooping cough ஒரு வாட்டி. Disease process ஒரு வாட்டி. Dietary sources of vitamin B ஒரு வாட்டி. Define national immunity and brief about various barriers involved in native immunity ஒரு வாட்டி வந்திருக்கு. Oncogenic virus ஒரு வாட்டி. Types of oncogenic virus ஒரு வாட்டி. ஸ்ட்ரெப்டோகாக்கை ஒரு வாட்டி. ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன் ஒரு வாட்டி. PICA பிகார்ட் டிஃபைன் அண்ட் கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் ஒரு வாட்டி. ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன் ORS 2 டைம்ஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பிரெத் ஹோல்டிங் ஸ்பில்ஸ் ஒரு வாட்டி. மைக்ரோசெஃபலை ஒரு வாட்டி. கீமோதெரப்பி ஒரு வாட்டி. லைஃப் சைக்கிள் ஆஃப் என்டாமீபா ஹிஸ்டோலைட்டிகா ஒரு வாட்டி. கேண்டிடியாசிஸ் ஒரு வாட்டி. சைல்ட்ஹுட் நிமோனியா ஒரு வாட்டி. ஃபீடிங் த ப்ரீடம் இன்ஃபேண்ட் ஒரு வாட்டி வந்திருக்கு. இன்ஃபேண்ட் ரிஃப்ளெக்ஸஸ். நெக்ஸ்ட்டு நியூரல் டியூப் டிஃபெக்ட்ஸ். IAP கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மால்நியூட்ரிஷன் ஒரு வாட்டி. ரோல் ஆஃப் அக்ரெடிட்டட் சோஷியல் ஹெல்த் ஆக்டிவிஸ்ட் ஒரு வாட்டி. நெக்ஸ்ட்டு பாக்டீரியல் க்ரோத் கர்வ் ஆல்ரெடி 15 மார்க்கில் இது கவர் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் டெங்கு ஃபீவர் ஒரு வாட்டி. பின்வார்ம் இன்ஃபெக்ஷன் ஒரு வாட்டி. RCH ரீப்ரொடக்டிவ் அண்ட் சைல்ட் ஹெல்த் ப்ரோக்ராம் ஒரு வாட்டி வந்திருக்கு. ஆஸ்பெர்ஜில்லஸ் ஒரு வாட்டி. மெக்கானிசம் ஆஃப் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் ஒரு வாட்டி வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் தான் 5 மார்க்ஸில் கேட்ட கொஷின்ஸ். ஆக்சுவலி நான் 2 மார்க்ஸ் கவர் பண்ணல, ஏன்னா இது மோஸ்ட்லி கவர் பண்ணும்போதே உங்களால் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் டாபிக் ரிலேட்டடான வீடியோஸ் வேணுனாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் செகண்ட் இயரில் இன்னொரு பேப்பர் இருக்குது. அது நான் கண்டிப்பாக இன்னொரு 1 or 2 டேஸில் கண்டிப்பாக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் அது வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் நான் எவ்வளோ சீக்கிரம் அப்லோட் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அப்லோட் பண்ணுவேன். அண்ட் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சர்ஜரி அப்ஸ்டெட்ரிக்ஸ் அண்ட் கைனகாலஜி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க்லேயும் கொடுக்குறேன், கார்ட்ஸ்லேயும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதை ஒன்ஸ் செக் அவுட் பண்ணி பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சொல்லுங்கள். அண்ட் அதர் டாபிக்ஸ் ஏதாச்சும் வேணும்னா நம்மளோட சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் எல்லாமே கண்டிப்பாக நம்ம அப்லோட் பண்ணுவோம். டாபிக்ஸும் கவர் பண்ணுவோம். தேங்க்யூ.